ஜெயலலிதா ஆட்சி வேணான்னு சொல்லி தான் ஒரு தோக்கடிச்சாங்க. அப்புறம் அதே ஆட்சி கொடுப்பேன்னா எப்படி எதிர்கட்சி தலைவராக இருந்து முதல் தடவை கொஞ்சம் பேச்சு இருக்கார். வேரோடு சேய்ப்பான் ஈப்பானுங்கிற வேற வகையெல்லாம் பேசுகிறார். வழக்கமாக அவர் பேசவே மாட்டார். தோத்தாலும் ஜெயித்தாலும் அவர் பாட்டுக்கு அமலாக்கத்துறையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையாப்பா அப்படி மாதிரி இல்லை. அவரை பொறுத்தவரை அவ்வளோதான். அவருக்கு தேவையானது அவ்வளோதான். அவர் கட்சி நடத்துறது அதுக்கு தான் நடத்துறாரு. எந்த ஒரு விஷயத்துலைங்க அவர் தீவிரமாக இறங்கி இருக்கிறாரு. ஒரு எதிர்கட்சின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அனாமதேய பேர்வழிகள்லாம் உருவாக்கின ஒரு பரபரப்பு, அண்ணாமலை உருவாக்கின பரபரப்பெல்லாம் இவர் பழனிசாமி எங்கே உருவாக்கி இருக்கிறாரு? யாருக்கா என்னைக்காவது ஒரு செய்தியில் அடிபட்டிருக்காரா பார்த்துருக்கீங்களா? ஏதாவது நீங்கள் இத்தனை பேர் வந்து பேசுகிறீங்க என்கிட்ட, பழனிசாமி இதை சொன்னாருன்னு சொல்லி ஒரு பேட்டி கூட என்கிட்ட எடுத்தது இல்லையே. நானும் ஒரு 50-60 பேட்டிக்கு மேலே கொடுத்துருக்குறேன். ஒருத்தராவது வந்து பழனிசாமி இப்படி சொன்னால் அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு வேடிக்கையாக கூட யாரும் கேட்கலையே. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு கவனிக்கப்படாத ஒரு ஆளாக இருக்கார். இப்படி ஒரு எதிர்கட்சி ஒரு ஆள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது தமிழ்நாடு செஞ்ச துரதிர்ஷ்டம்.